அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோவில் சம்பளம் வாங்குகிற அனைவருக்குமான ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ரிட்டையர்மெண்ட் முதலீட்டு வாய்ப்பை பற்றி தாங்க பேச போகிறேன். நீங்கள் போடுற பணம் செம்ம சேஃபு. வட்டி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்கிறத விட அதிகமாக கிடைக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்கிற வட்டிக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ஆனால் இதில் கிடைக்கிற வட்டிக்கு நீங்கள் டேக்ஸே கட்ட தேவையில்லை. மூணாவது, போடுற பணம் செம சேஃபு. நாலாவது, நீங்கள் போடுற காசுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம் 80Cக்கு கீழே. என்னடா பற்றி பேசுகிற, என்ன ஸ்கீமை பற்றி பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. வாலண்ட்ரி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, விபிஎஃப். இபிஎஃப் கூடயே சேர்ந்தது இது. நீங்கள் இபிஎஃப் வாங்குறவராக இருந்தால் தயவு செஞ்சு இந்த ஸ்கீமை செக் பண்ணுங்கள். இந்த ஸ்கீமோடைய கோர் டீட்டெயில்ஸை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்கீமு. நீங்கள் ரிட்டையர்மெண்ட் கோலை மீட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வயசு கம்மியாக தானே இருக்குது, ரிட்டையர்மெண்ட்டை பற்றி அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுறீங்க. அது மிக பெரிய தப்பு. தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஏர்லி. நம்ம வாங்குகிற சம்பளத்தில் பேசிக் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கும், டிஏ அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கும். இது மாதத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறது உங்கள் பே ஸ்லிப்லேயே இருக்கும். ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்குறீங்க, எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு டிஏ கிடையாது, பேசிக் மட்டும்தான் இருக்கும். நம்ம எல்லாரும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா இபிஎஃப்க்கு, அதாவது பிஎஃப்னு சொல்லுவாங்க, அதுக்கு 12% ஆஃப் த சேலரியை கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? இப்போ ஒரு மாதத்துக்கு 12% அப்படின்னு உங்களுக்கு பிஎஃப் நீங்கள் கட்டியிருப்பீங்க உங்கள் சைடில் இருந்து. எம்ப்ளாயர் சைட்லேருந்து அவங்க 12% கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் இப்போ பேசுகிறது நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். நம்ம 12% ஆஃப் அவர் மந்த்லி பேசிக் சேலரியை தான் பே பண்ணுறோம். கரெக்டுங்களா? இப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ காசு வருது அப்படிங்கிறத சம் பண்ணிக்கோங்க. அது 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, அதுதான் உங்களுடைய 12% அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கட்டுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 12,000த்தை 2.5 லட்சத்தில் இருந்து கழிங்க. அப்போ எவ்வளோ வருது? 2.38 லட்சம் வருது. கரெக்டுங்களா? இப்போ 2,38,00,000 வரைக்கும் நீங்கள் விபிஎஃப் வாலண்ட்ரி ப்ரொவிடென்ட் ஃபண்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஆனால் உங்களுடைய பிஎஃப் இப்போ 1000 தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் மாதத்துக்கு. உங்களுடைய பேசிக்கு ப்ளஸ் டிஏ இது ரெண்டையும் சேர்த்து அந்த காம்போனன்ட் எவ்வளோ இருக்கோ அதோடைய 100% நீங்கள் மேக்ஸிமமாக இந்த விபிஎஃப்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த வீடியோவை பாஸ் பண்ணி நான் போட்டிருக்க நம்பர்ஸை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எளிமையாக நான் சொல்ல வர விஷயங்கள் புரிஞ்சுருங்க. இது தவிர என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த விபிஎஃப்க்கும் இபிஎஃப்க்கும் சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான், கிட்டத்தட்ட சேம் ரூல்ஸ் தான் அப்ளை ஆகும். நம்ம போடுற அந்த 12% பிஎஃப் பணம் இருக்குல்ல மாதம், அதுக்கு நம்ம 80Cக்கு எலிஜிபிளாக இருந்தோன்னா நம்ம அதை டேக்ஸ் எக்ஸம்ஷனில் வாங்கிக்கலாம். அதே பிஎஃப் காசை நீங்கள் ரிட்டையர்மெண்ட் சமயத்துலையோ இல்லை ஏதோ வீடு கட்டுறேன் இல்லை மேரேஜ் செலவு அப்படின்னு நீங்கள் சப்போஸ் ஒரு 5 வருஷம் கழிச்சு விட்ரா பண்ணாலோ அதுக்கு டேக்ஸ் கிடையாதுங்கிறது தான் ரூலு. அதே ரூல் விபிஎஃப்க்கும் அப்ளை ஆகும். நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட சொல்லி எனக்கு விபிஎஃப் அந்த 12%க்கு ரிமைனிங்காக இருக்க எத்தனை பர்சன்டேஜ் 8% இருக்குல்ல, அதை நான் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க எனக்கு விபிஎஃப்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே அதை டேக் கேர் பண்ணிக்குவாங்க. நீங்கள் பிஎஃப் சைட்டில் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த விபிஎஃப் கான்ட்ரிபியூஷனுங்கிறது செப்பரேட் காலத்தில் வரும். பட் ஆனால் சேம் இன்ட்ரெஸ்ட்டு ஒரே டைமில் தான் கிரெடிட் ஆகும். இபிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரிலையான்னு தெரில, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் டிலே ஆகி தான் கிரெடிட் ஆகும். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி. அது பிரகாரம் சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் பிஎஃப்க்கும் இபிஎஃப்க்கும் கிரெடிட் ஆகும். உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஆப்ஷனுக்கு போங்க. ரொம்ப சூப்பர். நீங்கள் சும்மா டேக்ஸ் கட்டிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போய் எஃப்டியில் போட்டு நீங்களே மேனேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் விட்டுட்டிங்கன்னா இது பாட்டுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்குங்க. இதை விட்ரா பண்ணவே பண்ணாதீங்க.
உங்களுடைய 60 வயசில் இது வந்து இட் வில் பி ரியலி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஆனால் ஒரு வருஷத்தில் நீங்கள் கட்டுற கான்ட்ரிபியூஷன் 2.5 லட்சத்துக்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கங்க. சப்போஸ் உங்கள் பேசிக் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா 2.5 லட்சத்துக்கு மேலே டேக்ஸ் வந்து அப்ளை ஆகும். அது வேஸ்ட்டு நமக்கு போடுறது. அதனால் நீங்கள் உங்கள் சைடில் இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா அந்த 12%, அதில் இருக்கிற ரிமைனிங் 88% வந்து விபிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். எம்ப்ளாயர் வந்து அவர் 12% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அதுக்கு வந்து நம்ம பற்றி ஒரி பண்ண தேவையில்ல. ஆனால் சிலருக்கு எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க பிஎஃப்க்கு. வெறும் எம்ப்ளாயி மட்டும்தான் வந்து 12% கட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு என்னென்னா நீங்கள் 2.5 லட்சம் கிடையாதுங்க, 5 லட்சம் லிமிட்டு. ஜென்ரலாகவே நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயர் 12% கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அவரும் அது வந்து பிஎஃப் ஸ்டேட்மெண்ட்லேயே வரும். சப்போஸ் நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா இந்த 2.5 லட்சங்கிறது உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் லிமிட் இருக்குது. இது முக்கியமான பாயிண்ட்டு. இந்த 2.5 லிமிட்டையே 2 லட்சம் லிமிட்டையே இன்னும் வந்து அதிகப்படுத்துகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நடந்துச்சுன்னா நல்லது தான். நன்றிங்க.